அகம் குளிர்வித்த அமுத மொழியிலான வரவேற்புக்கு நன்றி. சந்தனத்தின் வாசமிகு செந்தமிழை படிப்போம். தமிழாகிய செங்கரும்பு சாறெடுத்து சித்தம் குளிர குடிப்போம். தங்கமொழி சிங்கமொழி எங்கள் தமிழ் வாழ்க என்று தீரத்துடன் வீரத்துடன் எந்நாளும் கர்ஜிப்போம் எனும் கவிதை வரிகளோடு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் கூறிக்கொண்டு, கதாநாயகிகளே விரும்பும் கதாநாயகரான, ஏகப்பட்ட கதாநாயகிகள் விரும்பும் கதாநாயகரான அன்பான பட்டிமன்ற தலைவர் நடுவர் ஐயா கணபதி சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் இங்கு உரையாற்ற காத்திருப்போர், உரையாற்றிய பெரியோர் என அரங்கினை நிறைத்துள்ள பெருந்தகைகள் யாவருக்கும், மற்றும் நிகழ்வின் வழி உலகளாவிய அளவில் இணைந்திருக்கும் உயிரென தமிழை நேசிக்கும் ஆற்றல் மிக்க தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் பெண்களை கண்களாய் கதாநாயகிகளாய் கருதும் அடியேனின் அன்பான இனிய தமிழ்ச் சுவையுடனான மாலை தமிழ் வணக்கம். நடுவர் அவர்களே, உலகத்தின் நாயகிகளே, கதாநாயகிகளே பெண்கள்தான். பெண் என்பவள் சக்தியின் அம்சம். உலகின் இயக்கத்துக்கான சக்தியை அளிப்பவளே பெண்தான். முதல்ல ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. கதாநாயகிங்கிறது யாரு? வில்லிங்கிறது யாரு? எந்த ஒரு பெண்மணி நற்குணத்தை உடையவளாக இருக்கிறாளோ அவள் கதாநாயகி. துர்க்குணமுடைய பெண்ணாக யார் இருக்கிறாளோ அவள்தான் வில்லி. நான் சொல்வது சரியாக இருக்கும் என நினைக்கிறேன். ஒவ்வொரு மிகப்பெரிய மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு பெண்ணினுடைய பங்களிப்பு இருக்கும். அது மாத்திரமல்லாமல் அந்த கதாநாயகனை உருவாக்கியதில் மனைவியாகிய அந்த கதாநாயகியின் பங்களிப்பு பின்னணியில் கண்டிப்பாக இருக்கும். திரைப்பட உலகில் மிக பெரும் உயரம் தொட்ட நடிகர்கள் பலரையும் மிக மிக புகழ்பெற்றது அவர்கள் திருமணம் ஆன பிறகுதான் அவர்களுடைய வெற்றி மிக சிறப்பாக அமைந்திருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு விஜயகாந்த் அவர்கள் மற்றும் பலரையும் உதாரணமாக கூறலாம். குறிப்பாக ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கமலா அம்மையாரை கதாநாயகியாக மனைவியாக பெற்ற பிறகு அவருடைய வளர்ச்சி எவ்வளவு சிறப்பாக அமைந்தது, எவ்வளவு பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இராமாயண காலத்திலும் கூட கைகேயியின் மந்தரையின் செயல்கள் வில்லித்தனமாக இருந்தாலும் இன்னமும் உலகம் பேசுவதும் போற்றி புகழ்வதும் கதாநாயகியாக விளங்கிய சீதாதேவியாரின் அருமை பெருமைகளைத்தான். அன்றிலிருந்து இன்று வரையில் தமிழ் திரை உலகின் வெளியான படங்களினுடைய எண்ணிக்கைகளை பார்த்தீர்களே ஆனால் 5000க்கும் மேலாக தாண்டிவிட்டது. ஒரு படத்துக்கு தோராயமாக 5, 6 என்று கணக்கு வைத்தால் கூட 30,000க்கும் மேலான பாடல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிலே 90% பாடல்கள் கதாநாயகிகளை வர்ணித்த பாடல்கள் தானே தவிர வில்லிகளை வர்ணித்து பாடல் வந்திருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். 1-2 இருக்கலாம். ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, எவ்வளவு ஒரு அருமையான அந்த காலத்து பாடல். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவென்னும் குரல், படித்தால் இனிக்கும் கனி போல் இனிக்கும். இன்னொரு பாடலிலே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாளிகை தான் கண்ணே, எப்படி வர்ணித்து பாடுகிறார் பாருங்கள் கதாநாயகியை. நிலவு ஒரு பெண்ணாகி நீந்துகின்ற அழகோ, இவை அனைத்தும் கதாநாயகிகளுக்காக பாடிய காதல் பாடல்கள், வெள்ளிகளுக்காக அல்ல. காலங்களில் அவள் வசந்தம்
கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. எவ்வளவு பாடல்கள், அருமையான பாடல்கள். பொன்மானே கோபம் ஏனோ என்று கதாநாயகியை சமாதானப்படுத்தக்கூடிய பாடல்களும் உண்டு. அத்தோடு நீங்கள் திரைப்பட உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் வில்லிகள் இல்லாத திரைப்படங்கள் கூட ஒன்றிரண்டு வந்திருக்கலாம். கதாநாயகிகள் இல்லாத திரைப்படங்கள் ஒன்றிரண்டு தவிர வேறு இருக்காது. பிரபல நடிகர்கள் நடித்த திரைப்படங்களாக இருந்தால் கூட அழகில் நடிப்பு திறன் உடைய கதாநாயகிகளை படத்திலே புதிதாக சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் படம் வெற்றி பெறுவதற்காக. அத்தோடு நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். சிலர் கூறலாம், புராணக் கதைகளிலும் திரைப்படத்திலோ கதையிலோ வில்லிகள்தான் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்று கூட கூறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கதாநாயகன் கதாநாயகிகளும் அறுசுவை உணவு என்றால் வில்லி என்பவள் ஊறுகாய் போலத்தான். ஊறுகாய் துணை செய்வது உணவினை அதிகமாக விருப்பமாக உண்ணத்தான். ஊறுகாய் துணை செய்வது உணவை உண்ணத்தான். உணவை உண்ணும் பொழுது அந்த ஊறுகாய் இல்லாமல் கூட அந்த உணவை உண்டு விடலாம். ஆனால் உணவு இல்லாமல் அந்த ஊறுகாயை மாத்திரம் உங்களால் சாப்பிட முடியுமா, சகிக்க முடியுமா? எண்ணி பாருங்கள். அதே போல வில்லியை மாத்திரம் நம்மால் கண்டு ரசிக்க எந்த காலத்திலுமே முடியாது. ஒரு பெண்ணை பார்த்து பாடுகிறான் கதாநாயகன். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை என்றுதான் ஒரு கதாநாயகன் கதாநாயகியை பார்த்து பாடுகிறான். அதே கதாநாயகனை வில்லியை பார்த்து பாடுங்கள் என்று கூறியிருந்தால் என்ன ஆகும் என்று சற்றே யோசித்து பாருங்கள். சூர்பனகையை பார்த்து காக்கையை பார்த்தேன், காக்கை அசிங்கமில்லை. அவள் மூக்கை பார்த்து கிளியை பார்த்தேன், கிளியே பரவாயில்லை என்றல்லவா பாடியிருப்பான். எவ்வளவு ஒரு பெரிய விபரீதம் தவிர்க்கப்பட்டது என்பதை நீங்கள் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்களுக்கு பெண்கள் என்றுமே கதாநாயகிகள்தான். சில பொழுதிலே பெண்ணுக்கு பெண் வில்லியாக மாறலாம். மாமியாருக்கு மருமகளாகவோ, மருமகளுக்கு மாமியாராகவோ, கணவனினுடைய சகோதரி போன்ற சில பாத்திரங்களில் இருப்பவர்களுக்குள் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அங்கே அவர்கள் வில்லியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதே சமயத்திலே கணவனுக்கு அவர்கள் என்றுமே கதாநாயகிகள் தான். ஒரு ஐயா நடுவர் ஐயா அவர்கள் கூட கூறினார்கள். அவர்கள் கூறிய கருத்திலிருந்தே ஒன்றை கூற விரும்புகிறேன். ஒரு கணவன் புதிதாக திருமணமானவன் அவனுடைய மனைவி வீட்டுக்கு அழைத்து வந்தபொழுது அவனுடைய சகோதரி எந்த அளவுக்கு அன்போடு இருக்கிறாள் என்பதை பாருங்கள். தினமும் தன்னுடைய அண்ணியாருக்கு நிறைய இனிப்புகளை சமைத்து கொடுக்கிறாள். குலோப்ஜான், கேசரி, அல்வா என்று தினம் தினம் ஏராளமான இனிப்புகளை சமைத்து கொடுக்கிறாள் என அந்த கணவன் தன்னுடைய நண்பனிடம் கூறுகிறான். எவ்வளவு இதை போல தினமும் இனிப்பு செய்து கொடுக்கிறாள் எனது சகோதரி என்று. அப்பொழுது அவன் கேட்கிறான், ஆகா எவ்வளவு ஒரு அன்பு அவர்கள் மீது என்று கூறும்பொழுது கணவன் கூறுகிறான், என்னுடைய மனைவிக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, அதை அறிந்து கொண்டுதான் அவள் தினமும் ஏராளமான இனிப்பு பண்டங்களை செய்கிறாளோ என்று கூட அவன் கூறுவது போல ஒரு நகைச்சுவை ஒன்றை நேற்று நான் கண்டேன். வில்லிகள் பெண்கள் எனும் வாதம் மறுப்போம். விண்மீன் ஒன்று வானில் வழுக்கி வீழ்வதாலே விரிவானில் தெரிவதெல்லாம் வீழும் மீன்களாகுமோ? தீமைகளை புறம் தள்ளும் எமது கதாநாயகிகள் கண்களான பெண்கள். ஒல்லியாக இருந்தாலும் உள்ளத்திலே உறுதியாக இருப்பார்கள். சுவற்றில் ஒட்டிய பள்ளி போல் அமைதியாய் இருந்தாலும் பூத்து நிற்கும் மல்லியாய், மாசு மறுவற்ற வெள்ளியாய் இருந்து குடும்பத்துக்கு ஒரு தீங்கு வருகுதென்றால் எரியும் கொள்ளியாய் தகிப்பார்களே அன்றி வெள்ளியாக மாறமாட்டார்கள். வாசலிலே புள்ளி வைத்து கோலமிடுவார்களே அன்றி சல்லித்தனமாக வெள்ளித்தனம் செய்ய மாட்டார்கள் என்று கூறி
புராண காலம் இதிகாச காலம் தொட்டு இன்று வரை எம் சிங்கநகர் பெண்கள் வெள்ளி மீனாய் துள்ளி வள்ளிமானாய் மருண்டோடி நெல்லி மரத்து தேனாய் இனித்து கள்ளிக்காட்டு கதாநாயகிகளாய் விளங்குவார்கள் என்று உறுதிபடக் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வெல்க தமிழ். வணக்கம்.